நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 92வது தசகம். கர்மமும் பக்தியும். மெய்ப்பொருள் அறிவோம். ஈசனான குருவாயூரப்பா, வேதங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்கள் அனைத்துமே பயனில் பற்றின்றி ஆற்றப்பட வேண்டும். எப்படி வேதங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்கள் அனைத்தும் பயனில் பற்றின்றி ஆற்றப்பட வேண்டும், பயன் கருதாது கைமாறு கருதாது செய்யப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. இதை நன்கு உணர்ந்து அனுஷ்டித்து அவற்றின் பயனை கருதாமல் பகவானுக்கு என அர்ப்பணமாகச் செய்து அதனால் கர்மங்களை போக்கக்கூடிய ஞானத்தை நான் பெற வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி வேண்டிக் கொள்கிறார். வேதங்களில் விளக்கப்பட்ட எந்த ஒரு கர்மாவிலும் எனது மனம், சொல், செயல் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு விளக்கப்பட்ட கர்மம் ஏதாவது என் செயலில் தவிர்க்க இயலாது நேர்ந்து விடுமேயாகில் அதையும் ஞானமே வடிவெடுத்த குருவாயூரப்பனிடத்தில் அர்ப்பணம் செய்து விடுகிறேன் என்று நம் அகில குருவான நாராயண பட்டத்ரி சத்திய பிரமாணம் செய்கின்றார். பின்னே இருக்காதா என்ன? உலக நலனுக்காக இந்த நாராயணனின் புகழை பரப்புவதற்காக கலியுகத்திலே அந்த நாராயணனை அனைவரும் சரணடைய வேண்டும் என்பதே விதி என்பதற்காக வாதநோயையே தன்னுடைய குருவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அணுவாக தன்னை வதைத்து கொண்டு அதன் மூலமாக நமக்கெல்லாம் புண்ணியத்தை வாரி வழங்கியவர்தான் நம் நாராயண பட்டத்ரி. பிரபுவே குருவாயூரப்பா, வேதத்தில் கூறப்பட்ட கர்மயோகத்தினின்றும் மாறுபட்ட பகவானது பஜனையாகிற பூஜை உருவகமான கர்மயோகம் வெகு விரைவிலே பகவானது அருளை நமக்கு அளிக்கும். அன்பு தோழிகளே, பகவானுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு பஜனை செய்கின்றதன் மூலமாக கர்மயோகம் வெகு விரைவில் நம்மை வந்து அடையுமாம். அவ்வாறான பூஜையிலே மிக்க அழகு வாய்ந்ததும் சுத்த சத்துவரூபமானதுமாகிய பகவானது திருவுருவை கல்லிலோ மண்ணிலோ வேறு ஏதாவது ஒரு பொருளிலோ அல்லது மனத்திலோ எவ்வகையிலாவது மனத்திலே இருத்தி கொள்ள வேண்டும். தமது சக்திக்கு ஏற்றவாறு பெறப்பட்டதும் உண்மை பக்தியினால் புனிதமாக்கப்பட்டதுமான புஷ்பங்களாலும் சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களாலும் சிறந்ததான பூஜையை நாள்தோறும் செய்து கொண்டு பகவானது அருளை நாட வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி கூறுகிறார். பொன்னோ பொருளோ பூவோ தீர்த்தமோ இன்னார்க்கு இது என்று அவர் குறிப்பிடவில்லை. அவரவர் மனதிற்கு பட்ட பொருளை ஆத்மார்த்தமாக அந்த பகவானுக்கு நெய்வேத்தியமாக செலுத்தி சிறந்த பூஜையை செய்ய வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி வழிவகுக்கிறார். அறியாமையால் பகவானது திருவிளையாடல்களை கேளாமலும் பஜனை செய்யாமலும் இருக்கும் பெண்களும் 4ஆம் வர்ணத்தவரும் மிகவும் இரங்கத்தக்கவர்கள். அது போனால் போகட்டும், அவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் பகவானது திருவடிகளை அடையும் பேறு பெற்ற அந்தணர்கள் அமைதியை நாடாமல் வாழ்கிறார்களே என்பது பற்றித்தான் வருந்துகிறேன் என்று நாராயண பட்டத்ரி அந்தணர்கள் மீது கருணை பொழிகின்றார். அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக பூஜைகளை பிறர்க்கு செய்வித்து கொண்டு பலப்படியாக பலரால் புகழ்ந்து போற்றப்படுகின்ற பகவானது திருவிளையாடல்களுக்கு செவி சாய்க்காமல் உயர்குலப் பிறப்பாலும் கல்வியாலும் செருக்குற்று எதைத்தான் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவருள் என்னையும் ஒருவனாக செய்துவிடாதீர்கள் என்று நாராயண பட்டத்ரி வேண்டிக் கொள்கிறார். பெரும் பாவியான இவன் தன்னுடைய தீய நடத்தையை மறைக்க
கிருஷ்ணா என்றும் ராமா என்றும் பிதற்றுகிறான். வெட்கமற்ற இவனது சொல்லினால் என்னுடைய உற்றார் உறவினர்களுடன் கலந்து பேசி செய்ய வேண்டிய பல செயல்கள் தடைப்பட்டன. வீணிலே பொழுதுபோக்கும் என் சகோதரன் எப்பொழுதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே சேவிக்கின்றானாம் என்றெல்லாம் சிலர் பகவானிடம் உண்மையில் பக்தி செலுத்தும் அறிவாளிகளை எல்லாம் நிந்தனை புரிகின்றன, உறக்கச் சிரித்து கேலி செய்கின்றன. அவர்களைப் போன்று என்னையும் செய்துவிடாதீர்கள். கிருதயுகத்திலே பகவான் மரவுரி, மான் தோல், பூநூல், அக்கமாலை, தண்டம், கமண்டலம் தரித்திர வெண்ணிற பிரம்மச்சாரியின் வடிவத்திலே விளங்குகிறார். அப்பொழுது மனிதர்கள் தவத்தினால் பகவானை மகிழ்விக்கிறார்கள். திரேதாயுகத்திலோ ஸ்ருவம் இவற்றை தரித்த சிவந்த நிற மேனி கொண்ட வேள்வி உருவமாக, அதாவது யக்ஞநாராயணனாக வழிபடுகிறார்கள். அதன் பின் வந்த துவாபர யுகத்திலே ஒளிமயமான சுதர்சன சக்கரத்தையும் கதாயுதத்தையும் ஏந்திய ஷியாமளவண்ணனாக தந்திர சாஸ்திரத்தில் சொல்லியபடி சேவிக்கிறார்கள். ஆனால் இக்கலியுகத்திலோ எப்படி நாம் வணங்குகிறோம்? நீலமேக ஷியாமலனான பகவானை நாம சங்கீர்த்தனம் முதலிய பஜனைகளால் மனிதர்கள் வழிபடுகின்றன. முரணே வதம் செய்த குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட இக்கலியுகம் மற்ற யுகங்களைக் காட்டிலும் மிகவும் சிறப்புடன் விளங்குகிறது. கலியுகம் என்றாலே ஒரு அச்சத்தை, பயத்தை விளைவிக்கக்கூடிய சொற்களைத்தான் நாம் இதுவரை கேட்டிருக்கின்றோம். ஆனால் நாம் நாராயண பட்டத்ரி மற்ற யுகங்களையெல்லாம் காட்டிலும் சிறந்த யுகம் என்று சிறப்பிக்கின்றார். பக்தர்கள் வேண்டுவதை அளிக்கும் குருவாயூரப்பா, இக்கலியுகத்திலே பிறந்த நான், சிறப்பான யுகத்திலே சுட்டி காட்டப்பட்ட நான் உன்னுடைய திருவடி பஜனையை செய்கின்றேன் என்றால் அதுதான் இவ்வளவு சிறப்பிற்கு காரணமாக நினைக்கின்றேன். இக்கலியிலே சிறிதும் சிரமமற்ற நாம சங்கீர்த்தனம் முதலிய எளிய வழிகளால் தாமதமின்றியே மக்கள் தங்களுடைய அருளை பெறுகின்றனர். ஆமாம் அப்பனே, நாங்களும் உன்னுடைய அருளை பெறுகின்றோம். ஆகையால் கிருதயுகத்திலும் திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் பிறந்தவர்கள் கூட திரும்ப இந்த கலியுகத்தில் வந்து பிறக்க விரும்புகின்றனராம். பெரும் புண்ணியம் செய்து அதனால் இக்கலியிலே பிறக்கும் பேறு பெற்ற எங்களை உலகியல் சுகமான புலன்நுகர் பொருட்களினால் ஏமாற்றிவிட வேண்டாம். தோழிகளே, நாராயண பட்டதிரி என்ன கூற வருகிறார் தெரியுமா? யுகத்திலே சிறந்த யுகம் கலியுகம். இக்கலியுகத்திலே பிறந்த பேறு பெற்ற நாம் மற்றைய நம் தோழிகளைப் போல, மற்ற இந்த உலகத்திலுள்ள நண்பர்களைப் போல புலன்நுகர் பொருட்களால் ஏமாற்றம் அடையக்கூடாது, ஏமாற்றி விட வேண்டாம் குருவாயூரப்பா என்று வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுதென்றால் நம்முடைய இந்த பயணம் எவ்வளவு சிறப்பானது என்று எண்ணி பாருங்கள். நாமெல்லாம் பெரும் பேறு பெற்றவர்கள் தானே. இக்கலியுகத்திலே பகவானிடம் பக்தி செய்பவர்கள் அதிகமாக இருப்பார்களாம். அதிலும் திராவிட தேசமான தமிழகத்தில் மேன்மேலும் அதிகமாக இருப்பார்களாம். அதிலும் சிறப்பாக புண்ணியமான காவிரி கரையிலும், தாமிரபரணி கரையிலும், வைகை கரையிலும் மற்றும் மேற்கு நோக்கி பாய்கின்ற நர்மதை மற்றும் நீலா நதிக்கரையிலும் பகவானை துதிக்கும் மக்கள் அதிகமாக காணப்படுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலேயே கூறியுள்ளார்கள். பிரபுவான குருவாயூரப்பா, இப்பிரதேசத்திலே பிறவி பெற்றவனாகவும் பகவானிடம் சிறிதளவு பக்தி பூண்டல்லவனமான என்னை ஆசைகளாகிற கயிறுகளால் இறுக கட்டி சுழற்றி விடாதீர்கள். பகவானே, எனக்கு தங்களிடம் பரிபூர்ணமான பக்தி வேண்டும், அதையும் நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி அனைத்தையுமே குருவாயூரப்பனிடமே ஒப்படைத்து விடுகிறார். முன்பொரு காலத்திலே பரீட்சித் எனும் மன்னவன் கருணையற்ற கலிபுருஷன் தர்ம தேவதையை துன்புறுத்திய பொழுது அக்கலியை கொல்வதற்காக தன் வாளை பரீட்சித் மன்னன் உருவினான். ஆனால் அக்கலியில் பகவானை சேவிப்பதால் வெகு விரைவிலேயே பேறு பெறலாம் எனும் நற்குணத்தை கண்டு உண்மையை உணர்ந்த அந்த அரசன் அவனை கொல்லாமல் விட்டுவிட்டான். இக்கலியிலே பகவானது வழிபாடு வெகு விரைவிலேயே நற்பயனை அளிக்கிறது. பாவம், தீய செயல் அவ்வளவு விரைவில் பயனை கொடுப்பதில்லை. மேலும் இக்கலி புருஷன்
பகவான் அடியார்களிடம் மிகவும் பயந்து நடுங்குகிறான். ஆனால் பகவானை வழிபடுவதற்கு முன்னரே அடியார்களை நோய் முதலியவற்றால் பகவானை வழிபடாதவாறு தடுத்து நிறுத்துகிறான் என்ற ஒரே காரணத்தினால்தான் அக்கலிபுருஷனை தண்டிக்க வேண்டியது அவசியம்தான். அதாவது நோய் முதலியவற்றால் நான் பகவானை வழிபடாதவாறு தடை செய்யும் அந்த கலியிடமிருந்து என்னை காத்திருள வேண்டுகிறேன் என்று நம் சார்பாக நாராயண பட்டத்ரி நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்திருள வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வைக்கிறார். பரமாத்மாவான குருவாயூரப்பா இக்கலியுகத்திலே கங்கை, ஸ்ரீமத் பகவத்கீதை, காயத்ரி, துளசி, கோபிச்சந்தனம், சாலக்கிராம பூஜை, ஏகாதசி விரதம், பகவானது திருநாமங்கள் ஆகிய இவை 8ம் அதிக முயற்சியின்றியே பகவானுடைய அருளை பெருகச் செய்து விரைவில் முக்தி அளிப்பவை என்று மகரிஷிகள் உபதேசித்துள்ளனர். மறுபடியும் உங்களுக்காக கூறுகிறேன், குறித்து வைத்து கொள்ளுங்கள். இக்கலியுகத்திலே கங்கை, ஸ்ரீமத் பகவத்கீதை, காயத்ரி, துளசி, கோபிச்சந்தனம், சாலக்கிராம பூஜை, ஏகாதசி விரதம், பகவானது திருநாமங்கள் இவை 8ம் தான் நமக்கு முக்தி அளிப்பவை என்று மகரிஷிகள் உபதேசித்துள்ளனர். இவ்வெட்டிலுமே பற்றுள்ளவனாக என்னை செய்தருள வேண்டும். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, எவனொருவன் உலகியல் நடைமுறை செயல்கள் அனைத்தையும் பற்றின்று ஆற்றி அதன் பயனை துறந்து முற்றிலும் பகவானையே சரணமடைகின்றானோ அவன் அதன் பின் தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ பித்ருக்களுக்கோ கடன்பட்டவனாகவோ அடிமையாகவோ ஆவதில்லை. ஏனெனில் பகவான் அவன் மனத்திலே இருந்து கொண்டு அவன் மற்ற கர்மங்களை செய்யாமல் விடுத்ததால் உண்டாகும் பாவம் அனைத்தையும் கழுவி விடுகிறார், அதாவது போக்கி விடுகிறார், அழித்தும் விடுகிறார். குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட பகவானே, எனது முற்பிறவியின் பாவங்களால் விளைந்த தாபங்களை அழித்து பகவானான குருவாயூரப்பனிடமே பக்தியை வளர்த்தருள வேண்டுகிறேன் என்று கேட்டுக்கொண்டு நம் அகில குருவான நாராயண பட்டத்ரி இந்த அற்புதமான தசகத்தை இனிதாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.